நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க அப்படியே சும்மா சொல்ல கேட்காம நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றது மட்டும் தான் கரெக்ட், இதுக்கு மேல என்கிட்ட தேவையில்லாம பேசினு இருக்காத ரேணுகா, இது லாஸ்டா இருக்கட்டும், இதுக்கப்புறம் என்கிட்ட எதனா பேசினா மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றது, இதனால எதுவுமே சொல்லவும் முடியாம கிளவும் முடியாம ஐயோ நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம உடனே பாக்கணுமே ரேணுகா என்ன மல்லி இப்படி எல்லாம் பேசுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அப்படிதான் பேசுவேன், நீ எனக்கு உரிய ஒரு பொருள், அதாவது என்னோட வருங்கால கணவர் இல்ல இப்ப இருக்கிற கணவர், அவரை நீ கூட்டு போனா நான் சும்மா இருப்பேனா, அவர் என்னோட கணவர், நான் யாருக்காக விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசுறாங்க. இதனால என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல ஒரு பக்கம் கோபத்திலயும் இருக்காங்க. இந்த கோபம் ஆத்திரம் எல்லாமே ஒரு பக்கம் நம்ம விஜய் பார்த்துன்னே இருக்காரு. எவ்வளவு நேரம் பேசுற மல்லி பேசு, ஆனா நீ எல்லாம் இப்படி மாறுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா நம்ம மல்லி பேசுறதுக்கு இந்த இடத்துல ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஏன்னா இப்படி எல்லாம் பேசலாம் லாஸ்ட்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் விஜய் பார்த்துன்னு இருந்தாரு. விஜய் ஒரு விஷயத்த இல்லாம அக்கு வேற அணிவரை பார்த்து ஓஹோ மல்லி நீ எல்லாம் இந்த அளவுக்கு மாற்றல, நீ எல்லாம் இந்த அளவுக்கு தேர்ட்டு இல்ல, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல உங்ககிட்ட இந்த மாற்றத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோபமா இருக்காங்க. ஆனா இது எல்லாமே தெரிஞ்சு வேணுமென்னு தான் நம்ம மல்லி பண்ண இருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் சந்தோஷமா இருக்கட்டும், அன்னபூர்ணி இருந்துன்னு எப்படியாவது ரேணுகாவை ஒரு பக்கம் துரத்திடணும், மனோகரம் ரேணுகாவை கொலை பண்ணிட்டா திரும்ப எந்த பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா மேல கார்னர் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே குழப்பத்திலயும் கோபத்திலயும் ஆத்திரத்திலயும் உட்காந்து இருக்காங்க. விஜய் சொன்ன மாதிரியே நான் இனிமே ரூம் தேடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கையை பிடிச்சி இழுத்துன்னு போறாங்க. ஒரு பக்கம் நம்ம கதிரேசன் இருக்காரு, அவரும் வந்துட்டாரு. கதிரேசன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க, இனிமே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு, இனிமே நீங்க எங்க வீட்டுல இருக்கலாம், தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. யோ நீ கூட்டு போய் என்ன பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா சரியான மாங்காய் மடையும் வார்த்தை கச்சா நல்லா புளிஞ்சிடலான்னு சொல்லிட்டு என்னவே நீ ஆப் வைக்கிற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மனசுக்குள்ள நினைச்சுன்னு சரி ஓகே இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச தேவையில்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. நம்ம நிஷா பக்குன்னு இருந்த ஒரு பக்கம், அக்கா நீயா எப்படிக்கா, நான் தானே இந்த கையாளோட குத்துன்னு தள்ளுன்னு தள்ளனேன், ஆனா அப்படியும் எப்படி பொழைச்சு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கு ஒரு பேக்கு இந்த மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இது உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்ற விஷயம் நம்ம கதிரேசனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா கதிரேசன் தானே ரெடி பண்ணது, கதிரேசனோட ஆட்டத்துல இதுவும் ஒரு பாட்டு தான், ஆனா இதே முக்கியமான பாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் நம்பாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வச்சு நான் ஆடுற ஆட்டத்தை பற்றி மாற இனிமே அப்படியே சும்மா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதிரி போயிடணும், அசந்து போயிடணும், அப்படியே சும்மா விதி கிளங்கி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஆனா இது நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, அடுத்து ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான தொடராக தான் நம்ம மல்லி தொடர் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு ஆயிட்டு இருக்குங்க. பரவாயில்ல எவ்வளவு விஷயம் நடந்தாலும் நடக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் வச்சு செஞ்சு ஆகணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அசால்ட்டா விட்டுறக்கூடாதுங்க, இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டி நாம சூதானமா இருந்தோம்னா அது நல்லது. ஆனா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நடக்க வச்சா அது நம்மளோட சதி திட்டம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுதான் நம்ம விஜயோட பெஸ்ட் ஆக்ஷன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாரு. இப்போ வந்து கரெக்டா அவரோட பக்கம் காத்தடிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த விஷயத்த தள்ளி போடணும்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு முட்டாள்தனமா பாத்தீங்களா, யார் எந்த கதியா போனா யார் எப்படி போனா எனக்கு என்ன, எல்லாரும் அவங்க பாட்டு அவங்க வாழ்க்கை பார்த்துக்கிட்டோம், நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கால சரியான சுயநலம் முடிச்சவருங்க. அவரோட சுயநலத்துல அவரு சந்தோஷமா இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. இப்போதைக்கு ரேணுகா சரியாகணும், ரேணுகா தான் என் மனைவி, மல்லியை ஓரங்கட்டு, மல்லியை யாரு இனிமே கல்யாணம் பண்ணிப்பாங்க, மல்லியோட வாழ்க்கை கேள்விக்குறியா நின்று இருக்கு, இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதுங்க. என்னங்க பண்றது, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்த மாதிரி கேவலமான எச்சத்தனமான வேலையை நம்ம விஜய் சத்தியமா செஞ்சிருக்க மாட்டாரு. விஜய் ஏன் இந்த மாதிரி இருக்காரு, விஜய்க்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தாங்க. அந்த தீர்வை எந்த விதத்துல எடுக்க போறோம், எப்படி எடுத்துன்னு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி சந்தோஷமா அரவிந்த கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். ஆனா அது நடக்காது. ஏன்னா அரவிந்த் வாய்ப்பு இல்ல, மல்லியோட மனசு மொத்தம் விஜய் கிட்ட கொடுத்துட்டு விஜய் கூட கல்யாணம் நடந்து வாழ்ந்துட்டாங்க. இப்போ வந்து லாஸ்ட்ல அரவிந்தா பாரு அவர் கொட்டையா பாரு அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் எல்லாருக்கும் ஃபீல் ஆகுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் காலம் கடந்து போச்சு, நேரம் ஓடி போச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி ஒரு யூஸ் ஆக போறதுல, அதனால போனதெல்லாம் போயிருச்சு, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு விஷயம் இல்லைங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம
கதிரேசன் இருக்காருல்ல, அவரு இருந்து இலக்கியாவை கூப்பிடுறாங்க, மல்லியை கூப்பிடுறாங்க. மல்லிக்கு போன் பண்ணி மல்லியே உன் வாழ்க்கை நாசமா போச்சு பாத்தியா, நான் தான் சொன்னல சொல்லி அடிப்பேன், நல்லா சொல்லி அடிச்சா கில்லி மாதிரி அந்த விஷயம் வந்து நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படி கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா உனக்கு ஆபத்து பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. என்னங்க பண்றது, எல்லாம் தாங்கி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பாருங்க, தருங்க.